மனைவியான ஹெலன ட்ரோஜன் இளவரசனான பாரிஸ் கடத்தி சென்ற போது ட்ரோஜன் வார் அப்படிங்கிற போர் தொடங்குச்சு. அதற்கு பழி வாங்குறதுக்காகவும் ஹெலனை மீட்டு வரதுக்காகவும் கிரேக்கர்கள் ட்ரோஜன்களுடைய ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டாங்க. இந்த போருடைய வியூக வகுப்பாளரா செயல்பட்டவர் தான் ஒடிசியஸ். கிரேக்க பேரரசோட இத்தகா என்ற நகரத்துடைய மன்னர் தான் ஒடிசியஸ். அது மட்டும் இல்லாம அதீத மதித்திறன், வில்வித்தை, ராணுவ பலம் அப்படின்னு சிறந்த வீரராகவும் செயல்பட்டாரு ஒடிசியஸ். சுமார் 10 வருஷம் நடந்த இந்த போர்ல கிரேக்க புராணங்களின்படி கிரேக்கர்களுடைய போர்ல வெற்றி பெற்றதற்கான முக்கிய காரணம் ஒடிசியஸ் அப்படின்னு நம்பப்படுது. புகழ்பெற்ற ட்ரோஜன் குதிரை யுத்தியை அவர்தான் வகுத்தாரு. சூழ்ச்சியான இந்த யுத்தி மூலமாக கிரேக்க வீரர்கள் ஊடுருவ முடியாத சுவர்களுக்குள் ரகசியமாக நுழைஞ்சு யாரும் உள்ளேயே நுழைய முடியாத நகர கதவுகளை திறக்க முடிஞ்சது. விதிகளை மீறினதால ஜியூஸ் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளான ட்ரோஜன் மக்களை கிரேக்கர்கள் அழிச்சதா கிரேக்க புராணங்கள் சொல்லுது. மரத்தாலான பெரிய குதிரை சிலைக்குள்ள ஒடிசியஸ் உள்ளிட்ட வீரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க. 10 வருஷமா நடக்கிற போர்ல அமைதி உடன்பாட்டுக்கு வந்துவிட்டதா பரிசீலிக்கும் குதிரையின் மூலமாக உள்ள நுழைஞ்சு எப்படி ட்ராய் நகரத்தை தகர்த்தாங்க, அதனால ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கறத உள்ளடக்கிய புத்தகம் தான் இலியாட். ட்ரோஜன் போர்ல பெற்ற வெற்றிக்கு அப்புறமா ஒடிசியஸுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு 10 வருஷ போருக்கு அப்புறமா சொந்த மண்ணிற்கு திரும்ப முயன்ற போது கடல்ல ஏற்பட்ட இன்னல்கள், சவால்கள், அதனால அவர் இழந்த காலங்கள், கடைசியில ஒடிசியஸ் மன்னரும் அவருடைய ராணுவமும் தங்கள் நாட்டுக்கு திரும்பினாங்களா, அப்போது ஏற்பட்டிருந்த இழப்புகள் என்ன, ட்ரோஜன்கள் வழிபட்ட அதீனாவின் சாபம், நாடு திரும்பும் போது பொசைடோன் கடவுளின் மகனான பாலிபிமியஸ குருடனாக்கியதற்கு தனக்கு கிடைச்ச சாபம் அவரை என்ன செஞ்சுச்சு, வழியில சைரன் தேவதைகள், கலிப்சோ தீவுகள், அரக்கர்கள் நிலங்களில் நிகழ்ந்தவை என்ன போன்ற புராண கற்பனைகளை சாகசமாக உள்ளடக்கியதுதான் ஒடிசே. ஹாலிவுட் நடிகர் மேட் டேமன் இந்த கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு. அவருடைய பல காலத்திற்கேற்ற உடல் மொழியும் தோற்றமும் கூடுதல் சிறப்பு. ஒடிசியஸ் தன்னுடைய பயணத்துக்கு அப்புறமா காதல் மனைவி பினெலோபியை சென்றடைஞ்சாரா? அவர் ஆண்ட இத்தகா என்ன ஆச்சு? பல ஆண்டுகள் கணவரை காணாமல் தவிக்கும் பினெலோபியுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இத்தகா நாட்டுடைய அரண்மனையை கைப்பற்றி கொண்டு தன்னை திருமணம் செய்ய வற்புறுத்தும் பேராசை பிடிச்ச பல ஆண்களை தன்னுடைய மதிநுட்பத்தால அவங்க எப்படி தனி ஆளா சமாளிச்சாங்க, அரியணையை பிடிக்க அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளில் இருந்து மகனை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்ற ஆளுமை நிறைந்த கதாபாத்திரத்தை திறம்பட செஞ்சிருந்தாங்க